இன்றைய தியானத்துக்கு ஆதாரமான வசனம் ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். நாம் எத்தனை பேர் கர்த்தருக்காக நாம் காத்திருக்கிறோம்? நமக்கு தேவன் புது பலனை வைத்திருக்கிறார். அப்படி அவர் புது பலனை கொடுத்து, அவர் எப்படிப்பட்ட பலனாய் அது இருக்க போகிறது அப்படின்னா, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பக்கூடிய ஒரு புது பலனை தேவன் கொடுக்கிறார். அந்த பலனை கொண்டு நாம் போகும்போது, நாம் ஓடினாலும் நமக்கு இளைப்படைய மாட்டோம், நாம் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு புது பலனை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக, ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காக அவங்க காத்திருப்பாங்க. எப்போ மேகஸ்தம்பம் எழும்பும், எப்போ அக்னி ஸ்தம்பம் எழும்பும், அப்பதான் நம்ம புறப்படணும்னு சொல்லி அவங்க அந்த மேகஸ்தம்பம் எழும்பும் போது வரைக்கும் அவங்க காத்திருப்பாங்க. அது எத்தனை நாட்கள் ஆச்சு, எத்தனை நாள் அவங்க காத்திருந்து ஒரு மேகஸ்தம்பத்தை பார்த்தாங்க அப்படிங்கறதுனா நமக்கு தெரியாது. ஆனா அவங்க மேகஸ்தம்பம் எழும்பும் போது மட்டும்தான் அவங்க எழுந்து புறப்படுவாங்க. அவங்க கூடாரங்களை விட்டு அப்பதான் அவங்க புறப்பட்டு மேகஸ்தம்பம் முன்னடத்தும் போது அவங்க அதன் வழியே செல்லுவாங்க. அப்படி ஆண்டவருக்காக காத்திருந்து காத்திருந்து அவங்க சென்றதுனாலதான் அவங்களுடைய பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாக முடிந்தது. தேவன் நம்மோடு கூட இருக்க இருக்க, நாம் அவருக்காக காத்திருந்து அவருடைய வழிநடத்தலின்படி செல்ல செல்ல நம்முடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் அது அற்புதமான ஒரு வெற்றியை கொடுக்குங்கிறதுல எந்த மாற்றமே இல்லை. தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயம் தேவன் புது பலன் கொடுக்கிறார். தேவனுக்காக காத்திருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் அப்படியாக நாம் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமாகவே ஒரு முடிவை கொடுக்கிறார். அது அற்புதமாய் முடியும். அவருக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு அவர் புது பலன் தருகிறார். ஆண்டவரிடத்துல நாம் செபித்து அவர் பாதத்துல இருந்து காத்திருந்து ஜெபிக்கிறோம்னு வைங்க, அந்த நாள் எவ்வளோ நன்மையாய் முடியும். ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது, அவருடைய பிரசன்னத்துக்காக காத்திருக்கணும், அவரோட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அவரிடத்துல காத்திருக்கணும், அவர்கிட்ட இருந்து ஒரு பதில் வேணும்னா அவர்கிட்ட காத்திருக்கணும். எடுத்த உடனே ஒரு பதில் கிடைக்குமா அப்படின்னா ஒரு சில டைம் கிடைக்கும். ஆனா சில டைம் ஆண்டவர் இடத்துல பொறுமையா காத்திருக்கணும். அப்ப ஆண்டவர் குறித்த நேரத்துல அந்த பதிலை நமக்கு அவர் கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன கேட்டாலுமே பதில் கிடைக்கும். ஆனா ஆண்டவருக்கு காத்திருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ளணும். எது கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் ஏற்ற நேரம் வரும்போது அவர் தருகிறவராக இருக்கிறார். அதனால நம்ம அந்த ஏற்ற நேரத்திற்காக நாம் காத்திருக்கணும். ஆண்டவர் இடத்துல நம்ம ஆண்டவரே பாத்தீங்கன்னா 30 வருஷம் கழிச்சுதான் அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் அவர் பிதாவின் வார்த்தைக்காக காத்திருக்கிறார். பிதா எப்பொழுது அனுமதிக்கிறாரோ அந்த நேரத்துலதான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவர் அதுவரை காத்திருந்து அந்த ஊழிய பாதையில அவர் கடந்து சென்றார். அது போல ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் ஒரு காலத்தையும் நேரத்தையும் வைத்திருப்பதனால அவரிடத்துல இருந்து நம்ம காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த காரியம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆண்டவர் வாக்கு பண்ண பிறகும் அவர் வெகு காலம் பொறுமையோடே காத்திருந்தார். அவர் தனக்கு ஒரு சந்ததியை பெற்றுக்கொள்ள அவர் வெகு காலம் பொறுமையோடு காத்திருந்து அவர் பெற்றுக்கொண்டதுனால ஆண்டவர் அவரை மிகப்பெரிய ஜாதியாக்கி அவரை ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்கிறோம். தேவனிடத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறார். அவர் சொன்னார்னா நம்ம அதன்படியே காத்து இருக்கணும்.
அவர் சொன்ன வார்த்தையின்படியே நம்ம ஒவ்வொன்றுக்கும் காத்து இருக்கணும். காத்திருந்து பெற்றுக்கொண்டா அற்புதமா இருக்கும். எந்த விஷயத்துக்காக ஆண்டவர்கிட்ட சொல்லி காத்திருந்து பெற்றுக்கொண்டோமோ அது பாத்தீங்கன்னா ஒரு புது பலன் நிறைந்ததாக இருக்கும். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து ஓடக்கூடியதாக இருக்கணும். அவன் ஆண்டவர் மோசேக்கு என்ன சொன்னார்? நீ அதிகாலையில் எழுந்திருந்து ஆயத்தமாகி காத்திரு அப்படின்னு சொல்றாரு. அதிகாலையிலே நீ சீனாய் மலையில போய் நீ ஆயத்தமாகி காத்திருன்னு சொல்றாரு. அப்படி காத்திருக்கும் போது ஆண்டவர் ஆஹ் அவருக்கு வெளிப்படுத்தினார். மோசேக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார், வார்த்தைகளை கொடுத்தார். அந்த காத்திருந்த 40 நாள் அளவும் அவர் அங்கேயே காத்திருக்கிறார். சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எதுவுமே இல்லை. இருந்தாலும் அவர் தனியா காத்திருக்கிறார். ஆண்டவர் வருவார், நிச்சயமா அவர் பேசுவாரு, நிச்சயமா வார்த்தைகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு 40 நாள் அளவும் ஆண்டவர் 40 நாள் காத்திருந்தா சொல்லல. ஆனா ஒவ்வொரு நாளும் அவர் கடந்து போகும்போது அவருடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். 40 நாள் அளவும் அவர் அங்க காத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் அவரிடத்துல அந்த 10 கற்பனைகளை ஒரு கற்பலகையில் எழுதி கையில வாங்கி கொண்டு அந்த 40 நாள் முடிந்த பிறகு அவருக்குள்ள ஒரு புது பலன் உண்டானது. ஆண்டவரை பார்த்த பிறகு, அவருடைய வார்த்தைகளை வாங்கி கொண்ட பிறகு ஒரு புது பலன் உண்டாகியது. மோசையை பார்க்கிற எல்லாரும் அவருடைய முகம் பிரகாசிச்சிருக்கிறதையும் அவரை நேரடியா பார்க்க முடியாம முக்காடு போட்டு கொண்டதையும் நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி ஆண்டவரிடத்துல இருந்து நீங்கள் ஒண்ணு பெற்றுக்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா நிச்சயமா அது ஒரு புது பலனை கொடுக்கறதா இருக்கும். மோசே திரும்பி வரும்போது அவ்வளோ ஒரு பலனோடு, இவ்வளவு நாள் சாப்பிடாம இருந்தவர் தான் இப்படி திரும்பி வராரா அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. அந்த கற்பலைகளை தூக்கி கொண்டு அவ்வளவு பிரகாசத்தோடு ஆண்டவரை தரிசித்து விட்டு அவர் திரும்பி வந்தார். இப்படித்தான் தேவன் அவருக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு அவர் இப்படிப்பட்ட பலனை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்துக்காக காத்திருக்கிறோமோ அதை முழு உற்சாகத்தோடு முழு பலத்தோட செய்யணும். நம்ம நம்மளுடைய அவசரத்துக்கு எதுவும் நடக்காது. அவசரமா எந்த காரியத்தையும் நம்ம செஞ்சிடவும் முடியாது. ஆண்டவர்கிட்ட நம்ம பொறுமையோட காத்திருந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்த்திருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யும் போது பாருங்க, அது அற்புதமா இருக்கும். ஆண்டவருடைய வழிநடத்தலின்படி செய்து பாருங்க, அது அற்புதமா இருக்கும். ஆண்டவரே, இன்றைக்கு நாள்ல நீர் என்ன வார்த்தை கொடுக்கிறீன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட காத்திருந்து பெற்று பாருங்க, அது அற்புதமா இருக்கும். ஆண்டவரே, இந்த நாளை நீங்க எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு பாதத்துல காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்ற அந்த நாளை நடத்தும் போது பாருங்க, அந்த நாள் ஆசீர்வாதமாய் முடியும். ஆண்டவரே, இந்த மாதம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த மாதத்தின் தேவைகளை நீங்க சந்தீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் பாதத்துல காத்திருந்து அவரிடத்துல நீங்க ஜெபித்து பாருங்க. அந்த மாதம் அற்புதமாய் உங்களுக்கு முடிந்திருக்கும். என்னென்ன தேவைகள் இருக்குதோ அது எல்லாம் ஆண்டவர் பாதத்துல சொல்லி அவர்கிட்ட நீங்க ஜெபித்து பாருங்க. அற்புதமா இந்த தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் கிட்ட கேட்ட யாருமே வெட்கப்பட்டு போனதே கிடையாது. ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஆண்டவரை பார்த்த பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அதனால தேவத்துல இருந்து நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். காத்திருக்கணும். ஆண்டவர்கிட்ட காத்திருந்து பெற்றுக்கொள்வது மிகவும் விசேஷமானது. ஆண்டவரிடத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்வது மிகவும் விசேஷமாயிருக்கும். அதுதான் புது பலனை கொடுக்கும். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பச் செய்யும். தேவன் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் மிகவும் நல்லவராயிருக்கிறார். ஆனா ஆண்டவரிடத்துல நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். அந்த காத்திருக்குதலை தேவன் கவனிப்பார். நம்ம காத்திருக்கும் நேரத்துல எப்படி இருக்கிறோம்? அந்த காத்திருக்கும் நேரத்துலதான் சாத்தான் நம்மளை சோதிக்க வருவான். அந்த காத்திருக்கும் நேரத்துல பாத்தீங்கன்னா
எப்படி கன்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு வீட்டுக்கு என்னென்ன சோதனை வருது அப்படின்னா, காற்றடிக்குது, மழை வருது, புயல் வருது, வெள்ளம் வருது. இது எல்லாம் மோதியும் அந்த வீடு அப்படியே நின்றது. அந்த எல்லாம் மோதின போதும் கூட அந்த வீடு அசைக்கப்படாமல் அப்படியே உறுதியாக நிற்கிறது. என்னென்ன வாழ்க்கையில நாம் கன்மலை இயேசுவாகிய கன்மலையின் மேல நம்முடைய விசுவாசமானது கட்டப்பட்டிருக்கிறது. விசுவாச வாழ்க்கையானது கட்டப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது சத்துரு என்ன செய்வான்? அவருக்காக காத்திருக்கும் போது அவன் வெள்ளம் போல வருவான். வெள்ளம் போல நம்ம மேல மோதி அடிக்கக்கூடியதாக வருவான். பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுப்பான், பாடுகளை கொடுப்பான். பிரச்சனையும் போராட்டமும் கலக்கங்களும் துன்பங்களும் துக்கங்களும் நம்மை மோதி அடிக்கும் போது, நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது, அங்கு நாம் விழுந்து விடாதபடிக்கு தேவன் கன்மலையாகிய கிறிஸ்து நம்மை பிடித்துக் கொள்வார். அவர் பிடித்து கொண்டு நம்மை பாதுகாப்பார். அவரிடத்துல காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு தேவன் இப்படிப்பட்ட கிருபையை வைத்திருக்கிறார். இறுதி பரியந்தம் அதில் நிலைத்திருந்தாதான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு பொறுமையோட காத்திருக்கிறது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பொறுமையோட காத்திருக்கணும். பொறுமையோட காத்திருக்கும் போது கர்த்தருடைய ரட்சிப்பு உண்டாகும் போது பாருங்க, அது அற்புதமாயிருக்கும். அற்புதமாயிருக்கும். அது பலனுள்ளதாயிருக்கும். அதுல எந்த ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு தேவன் அற்புதமாய் நடத்துவார். அந்த ரட்சிப்புக்காக நம்ம காத்திருக்கணும். ஆண்டவரிடத்துல காத்திருந்து காத்திருந்து ஒவ்வொன்னையும் பெற்றுக்கொள்ளணும். காத்திருந்தா அவர்கிட்ட காத்திருக்கும் பிள்ளைகளே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட காத்திருந்து காத்திருந்து நம்ம ஒவ்வொன்னையும் பெற்றுக்கொள்ளும் போது, அதை கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் போது தேவன் அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுவார். ஆண்டவருக்காக காத்திருக்கும் பிள்ளைகளை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். யாரும் ஆண்டவர் பாதத்துல இன்றைய தினத்துல காத்திருக்கிறவர்கள் மிக குறைவு. ஆண்டவரை விசுவாசித்து காத்திருக்கிறவர்கள் மிக குறைவு. இருந்தா கூட தேவன் அவர்கள் மூலமாக ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து வருகிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் ஒவ்வொருவரும் காத்திருந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவரிடத்திலிருந்து நாம் காத்திருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார் அப்படின்னா, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பும்படியான ஒரு மிகப்பெரிய கிருபையை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பலனை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த காலை பொழுதுல யாரெல்லாம் தேவனிடத்துல காத்திருந்து ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட கிருபை தருகிறார். யாக்கோபு பாருங்க, ஆண்டவருடைய பாதத்திலே பிடித்திருந்து அவர் ஆசீர்வதிக்கும் வரைக்கும் காத்திருந்து அவர் போராடி தேவனிடத்துல ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டார். அது போல நாம் ஆண்டவரிடத்துல காத்திருக்கணும். யோபுக்கு பாருங்க, எத்தனை சோதனை, எத்தனை சோதனை. வாயினால சொல்ல முடியாது, அந்த வேதனையை விவரிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட கொடுமை அது. அப்படிப்பட்ட சோதனையில அவர் பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டார். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லும் அளவும் அவர் பொறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு வந்த சோதனை போல யாருக்குமே வரல. அப்படிப்பட்ட சோதனையில ஜெயம் பெற்ற யோபுவை தேவன் ஆசீர்வதிக்கும் நாள் வந்தது. அது வரைக்கும் அவர் காத்திருந்தார். ஆண்டவர் இறங்கி அவர்கிட்டயே நின்னு பேசும் அளவும் யோபு காத்திருந்தார். அது வரைக்கும் தனக்கு வந்த இழப்புகளும் வேதனைகளும் துக்கங்களும் பாடுகளையும் சுமந்து கொண்டு ஆண்டவருக்கு காத்திருந்தார். ஆண்டவர் அற்புதமான ஒரு நாளில் யோபுவோடு நின்று பேசிய நாள் நமக்கு கடைசி அதிகாரத்துல வருது. அப்போ பாத்தீங்கன்னா, அந்த கடைசி அதிகாரம் வரைக்கும் நம்மளுக்கே வாசிக்கிறதுக்கு பொறுமை இருக்குமான்னு தெரியாது. ஆனா அவர் வாழ்க்கையில எப்படி இருந்திருப்பாரு, அந்த வேதனையின் நாட்கள் அவருக்கு எப்படி இருந்திருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா, தேவன் நின்று அவரை எதிர் நின்று அவரை ஆசீர்வதித்தார். அதனால அவருடைய வாழ்க்கை மீண்டும் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு
அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. தேவன் இப்படிப்பட்ட ஒரு புது பலனை தேவன் நமக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்று எந்த சோதனையின் பாதையிலும், துன்பத்தின் பாதையிலும், துக்கத்தின் பாதையிலும், நெருக்கத்திலும் நாம் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனா தேவனுக்காக நீங்க காத்திருந்து ஆண்டவரை விட்டுவிடாதபடிக்கு அவரை இறுக பிடித்து கொள்ளும் போது பாருங்க, அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். அவர் கொடுக்கும் நாள் ஒன்று இருக்கிறது. அவர் நமக்கு எதிரே நிற்கும் நாள் ஒன்று இருக்கிறது. அந்நிய கண்களால் அல்ல, நம்முடைய கண்களால் அவரை பார்க்கும் நாள் ஒன்று இருக்கிறது. நாம் அதற்காக பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவரை சுதந்தரித்துக் கொள்ளும் போது அது எப்படிப்பட்ட பலனாயிருக்கும், எப்படிப்பட்ட பலனாயிருக்கும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாயிருக்கும், நம் கற்பனைக்கு எட்டாததாயிருக்கும். தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்து அவர் காத்திருக்கிறார். நாம் அவரிடத்துல காத்திருந்து இவைகளை எல்லாம் சுதந்தரித்துக் கொள்ளணும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துவார். நம்ம என்ன குறைகள்ல இருந்தாலும் ஆண்டவர் அந்த குறைகளை அறிந்திருக்கிறார். எலியா உணவில்லாமல் அவர் ஆற்றங்கரையில தங்கி இருக்கும்போது இந்த நேரத்துல அவருக்கு உணவு வேணும்னு சொல்லி அவர் காகத்தின் மூலமாக அந்தந்த நேரத்துல அவருக்கு கிடைக்கும்படியான ஆகாரங்களை கொடுத்தார் என்றால் அவர் நமக்கும் அப்படி போஷிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்முடைய பாடுகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நாம் அதை காத்திருந்து அவரிடத்திலிருந்து சுதந்தரித்து கொண்டா அது நமக்கு புது பலனாயிருக்கும். அதுவே நமக்கு ஜீவனாயிருக்கும். அதுவே நம் வாழ்வை மெருகேற்றுகிறதாயிருக்கும். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் அமையும். தேவனிடத்திலிருந்து காத்து கொண்டு நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.